உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் வானத்தை படைத்தார். வானத்தில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வானத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தார். தூதுவர் சைன்யம் மூலமாக அதெல்லாம் இயக்கி கொண்டு வருகிறார். பூமியை படைத்தார். பூமியில் உள்ள காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், பரப்பன, ஊர்வன, புல் போன்ற அனைத்தையும் படைத்தார். பூமிகள் அனைத்தையும் படைத்தார். அவைகளெல்லாம் பராமரித்து வருகிறார். சமுத்திரத்தை படைத்தார். சமுத்திரத்தில் மச்சங்கள், நீர்வாழ் சொந்துக்கள், சமுத்திரத்தை அனைத்தையும் படைத்தார். அந்த கடவுள் தான் படைத்தார். முதலில் மனிதர்களில் ஆதாம் ஏவலாக படைத்தார். அப்புறம் அவர்கள் பல கொத்தனங்கள் உருவாக்கி பல ஜனங்களை பல பழகி பிறகு செய்து உலகமெங்கு பல ஜனங்களை பிறகு செய்தார். ஜனங்கள் கூட்டமாக இருந்தாங்க. குடும்பம் வந்து அடையாளம் தெரியாது, யார் என்ன, எந்த குழு தெரியாது. குழுவாக பிரித்தார், குலகுலமாக பிரித்தார், நாடு நாடாக பிரித்தார், தேசமாக பிரித்தார். சீனா ஒரு முகம் கொண்ட ஜனங்கள், தாய்லாந்து ஒரு முகம், அமெரிக்கா ஒரு முகம், இந்தியா ஒரு முகம், ரஷ்யா ஒரு முகம், ஆஸ்திரேலியா ஒரு முகம். அவங்களுக்குலாம் ஒரு முகம் இருக்கும், ஒரு கலர் இருக்கும். பிரிக்கணும்ல, தந்திர பிரிக்கணும்ல, தந்திர பிரித்தார். மதங்களாக பிரித்தார். இயேசு கிறிஸ்து வந்தாரு, கிறிஸ்துவ மதம். முகமது வந்தாரு, முஸ்லீம் மதம். அதுக்கு முன்னாடி வந்து மோசே வந்தாரு, யூத மதம். இது மாதிரி மதங்களாக பிரித்தார். இந்துக்கள் பெரிய கிருஷ்ணர் படுத்தாரு. இவங்களை இந்து மதம் உருவானது. இது பல மதங்களும் எதற்காக? ஜனங்களை அடையாளப்படுத்துவதற்காக. பல ஜாதிகளாக பிரித்தார். எதற்காக? ஜனங்களை அடையாளப்படுத்துவதற்காக. இது யாரும் தெரியாது. இது ஜாதியோட ஏற்றத்தாழ்வு, மதத்தில் ஏற்றத்தாழ்வு கூடுதலும் கிடையாது. ஒரே கடவுள் தான். மதம் வேற, மார்க்கம் வேற, பாதை வேற. ஜனங்களை பிரித்தார். பிரித்தனால இப்போ சீனா எடுத்தீங்கன்னா அவங்க முகம் மாறி இருக்கும். அந்த மாதிரி அந்த முகம் சைஸ் பார்த்தோன்னே சீனர்கள் சொல்லிடலாம். ரஷ்யாவில் ஒரு மாதிரி கலர் ஒரு முகம், ஜப்பான்ஸில் ஒரு கலர் ஒரு முகம் உருவம். இது கடவுள் தான் பிரித்தார், ஜாதியாக பிரித்தார். இது யாக்கோப்பு காலத்தில் 12 கோத்திரங்களாக பிரித்தார். இஸ்ரேல் ஜனங்களை 12 கோத்திரங்களாக பிரித்தார். அந்த கோத்திரங்கள் என்னவென்றால் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, டான், நப்தலி, காட், ஆஷார், இசக்கார், செபுலோன், ஜோசப் அண்ட் பெஞ்சமின். 12 கோத்திரங்களாக பிரித்தார். தற்போது பல காலங்களாக பிரிந்து வந்தது. தற்போது இந்தியாவை பொறுத்தளவு சில மதங்கள் இருக்கிறது. உலகம் முழுது கிறிஸ்துவ மதம் அண்டு இஸ்லாமிய மதம், 2 தான். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உலகம் மேக்சிமம் அதிகமான சந்தோர்கள் உள்ளவங்க இருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக புத்த மதம், சீனா, தாய்லாந்து, இது மாதிரி போகிற ஜப்பான் போகிற போனவங்களை புத்த மதம் இருக்குது. புத்தர் சாமியை கும்பிட்றாங்க. இந்த பக்கத்தில் இந்துக்களில் பல தெய்வங்கள் கும்பிட்றாங்க, சாமி கும்பிட்றாங்க. இப்படி அந்தந்த மதங்களை தனியாக பிரித்தார். சீக்கிரம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. சீக்கிரம் பின்னாடி வச்சு சாமியை வச்சு கும்பிட்டு கடவுளை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பல மதங்களாக பிரித்திருக்கிறார், கடவுள் பிரித்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டு வருகிறார்கள். ஜாதிவாரி தமிழ்நாட்டை பொறுத்தளவு பேசலாம். ஜாதி வாரியாக பிராமணர், பிள்ளை, தேவர், நாடார், நாயுடு, வன்னியர், கவுண்டர், யாதவர், முதலியார், செட்டியார், தேவேந்திர வேளாளர், ஆதிதிராவிடர், ஆதிக்குடிகள், பழங்குடியினர், பல ஜாதிகள். இது மாதிரி நிறைய 100கணக்கான ஜாதி இருக்குது. மெயினான ஜாதி சொல்றேன் நான். எதற்காக பிரிக்கப்பட்டது? அவர் செய்த தொழிலை வைத்து பிரித்தார்கள். ஏறத்தாழ எல்லா ஜாதி மக்களும் ஒரே தான் செய்யற தொழில். சில தொழில் வெயில போயிட்டு இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, கருப்பா இருப்பாங்க, நிலையிலே உட்காந்து வேலை பார்ப்பாங்க, அவங்க சோப்பா இருப்பாங்க. அதை வச்சு பிரிக்கக்கூடாது. ஏற்றத்தாழ்வு கிடையாது. மனிதன் தான், ஒரே ரத்தம் தான். இவங்களா பிரிச்சுக்கிறது. அவன் கருப்பா இருந்தா அவன் தாழ்த்தப்படுறேன், ஜோப்பா இருந்தா ஜாதி பிரிக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது வருமானம் வரும். சில வசதியாக இருக்கலாம், சில வசதி இல்லாமல் இருக்கலாம். இப்போ தொழிலை விட்டுட்டு எல்லாமே படிக்க வந்துட்டாங்க. எல்லாமே அதிகாரி, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அரசியல் இருக்கிறாங்க, டாக்டர், இன்ஜினியர் வந்துடுறாங்க. இந்த ஜாதி தொழில் கிடையாது. எல்லாமே எல்லா இதுவும் பார்க்குறாங்க. இப்போ டாக்டர் ஒரு ஜாதியாக கிடையாது. ஒரு ஜாதின்னு ஒரு டாக்டர் வந்துருப்பாரு. இந்த ஜாதி டாக்டர் சொல்ல முடியாது. அவங்க தொழில் பார்க்குறாங்க. ஒவ்வொரு ஜாதியினரும் ஒரு தெய்வத்தை கும்பிடுறாங்க. நான் சொல்றது அவங்க குலத்துக்கேற்ற தெய்வம். அவங்க இப்போ எப்படி அந்த தெய்வத்தை உண்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த மதத்தை பற்றியும் அது பேச முடியல. ஒரு ஜாதி இருக்காங்க, ஜாதி உள்ளதை சொல்கிறேன். நான் எதுவும் யாரும் குறை சொல்லலை. நான் தெய்வத்தை கும்பிட்றாங்க. நாடாக எடுத்தால் 10,000 குலதெய்வம்னு சொல்லுவாங்க. வன்னியர் எடுத்தால் தெரிஞ்சு சொல்கிறேன், வன்னியர் எடுத்தால் 30,000 குலதெய்வம்னு சொல்லுவாங்க. பிராமணரில் ஐயங்கார திரும்பினா அவர் விஷ்ணு, பெருமாள், அவர் குலதெய்வம் கும்பிடுவாங்க. அதே மாதிரி ஐயர் வந்து சிவனை கும்பிடுவாங்க.
சிவமான குலதெய்வம் கும்பிடுவாங்க. அது மாதிரி யாதவரை எடுத்தீங்கன்னா அவங்க வந்து கிருஷ்ணனை கும்பிடுவாங்க. இந்த ஆடு மேய்க்கிறனால கிருஷ்ணனை கும்பிடுவாங்க. இந்த பக்கம் நாயர் தான் அவங்களும் கிருஷ்ணர் கோபாலசாமி அப்படின்னு கும்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் மாதிரி ஒன்று சில கும்பிடுவாங்க, அதை கும்பிட்டு இருப்பாங்க. இது வந்து குல தெய்வம், ஒரு குலத்துக்கு தெய்வம். இந்த தெய்வங்கள்லாம் வந்து இவங்க தான் உலக ஜனங்களுக்கெல்லாம் தெய்வமான எனக்கு தெரியாது. உலக ஜனங்களுக்கெல்லாம் தெய்வங்கிறது இவங்க கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள தெய்வம் அவங்கெல்லாம், இந்தியாவில் உள்ள தெய்வம். அங்கே வந்து கிருஷ்ணனை கும்பிடுவாங்க, ராமரை கும்பிடுவாங்க, வடநாட்டில் பிள்ளையார் கும்பிடுவாங்க, முருகன் தமிழ் கடவுள் சொல்லி ஒதுக்கிடுவாங்க. தமிழுக்கு மட்டும் கடவுள்னு ஒதுக்கிடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு கடவுள் முருகன் சொல்லுவாங்க. சிவனை கும்பிடுவாங்க, விஷ்ணு கும்பிடுவாங்க. ஸோ அவங்க வசதிக்கேற்ப சாமியை கும்பிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் குல தெய்வம், ஒரு குலத்தை காக்கிற தெய்வம். பிராமணர்களுக்கு ஐயங்கார் கும்பிடுற தெய்வம் அவங்க விஷ்ணு, ராமர் கும்பிடுவாங்க. அவர் சிவனை கும்பிட மாட்டாங்க. அவங்க குலத்துக்கு தெய்வம் அவங்க தான். மாதிரி ஒவ்வொரு குலத்துக்கும் தெய்வத்தை கடவுள் பண்ணிச்சார். நீங்கள் ரோட்டில் நடந்து போங்க, நீங்கள் சென்னை சிட்டிக்கு போங்க, நீங்கள் ஒரு 100 ரூபா நிப்பாட்டுங்க, ஒரு நோட்டை கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பேச்சு சொல்ல 100 ரூபா நிப்பாட்டுங்க. நம்ம தமிழ்நாடு சேர்ந்து 100 ரூபா நிப்பாட்டுங்க. ஐயா அவங்க குலதெய்வம்னு கேளுங்க, சொல்லுவார். குறிச்சிட்டு வாங்க. நீங்கள் நிறைய குலதெய்வம் இருக்கும், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குலதெய்வங்கள் இருக்குது. ஒரு குலத்தை காக்கிற தெய்வம் குலதெய்வம். அதான் சொல்கிறார், ஒரு குலத்தை. ஒரு இருக்காங்கன்னா இப்போ எங்கள் ஊர் எடுத்துட்டிங்கன்னா முருகன் வகையாரா, சிவன் வகையாரா, ஐயப்பசாமி வகையாரா, பிள்ளையார் வகையாரா, பொண்ணுண்டாயினாரா, சின்ன பிரசவம், பெரிய பிரசவம் வகையாரா, ஆதிகுந்த நாயனார், கற்கரை வகையாரா, நிறைய வகையாரா இருக்காங்க. நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஆள் கூப்பிட்டு நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ யாரை கூப்பிட்டு குலதெய்வம் அவன் தந்தை குலதெய்வம் சொல்லுவாங்க, பிரதேசம் சொல்லியிருப்பாங்க. அந்த சமயம் கும்பிடுவாங்க. அப்புறம் திருப்பதி போவாங்க, ஐப்பசி போவாங்க, கும்பிடுவாங்க. குலதெய்வங்கிறது அவங்க ஒரு குலத்தை காக்கிறது குலதெய்வம். நிறைய குலதெய்வம் இருக்கிறது வாசிக்கணும் பாருங்க. ஐயங்கார் விஷ்ணு குலதெய்வமாக வைக்கப்படுகிறார்கள். ஐயர் சிவருமானை, வன்னியர் துறதெய்வம், நாட பத்திரமணி, அது மாதிரி அது நிறைய குலதெய்வம் இருக்குது. சிவருமான், விஷ்ணு, பெருமாள், பிள்ளையார், முருகன், ஐயப்பன், கருப்பசாமி. கருப்பசாமியில பல கருப்பசாமி இருக்கு. பட்டமலை கருப்பசாமி, அந்த சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி, அந்த சாமி, இந்த சாமி நிறைய கருப்பசாமி நிறைய இருக்குது. அம்மன் தெய்வங்கள் நிறைய அம்மன் தெய்வங்கள் இருக்குது. கிராமத்தை விசாரிச்சு பாருங்க. நீங்கள் ஐயனார்ல பொண்ணுண்டு ஐயனார், கற்கல் ஐயனார், நீராக்கல் ஐயனார், இதெல்லாம் ஒரு குலத்து தெய்வம். கேட்பாங்க நீங்கள் எந்த வகையாடுவாங்க. நான் பொண்ணுண்டு சாமி கும்பிடுன்னு அவங்க வந்து ஒரு மே மாதத்தில் திருமாவளத்துக்கு போய் நாடாரில் உள்ளது போய் எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. சில குடும்பங்க கற்கலை எல்லாம் சொல்லி தேடி போய் கும்பிடுவாங்க. நீராக்கல் ஒரு கூட்டம் கும்பிடுவோம். மாதிரி அந்த கூட்டம் அந்த வருஷத்துக்கு முன்னே சாமி கும்பிடுவாங்க. அதான் அந்த குலத்துக்குரிய தெய்வம் குலதெய்வம். பிரியாண்ட சாமி இருக்காங்க, சீலகாரியம்மன் இருக்காங்க, மாரியம்மன், காளியம்மன், பேச்சியம்மன், மாரசாமி, சுடல மாரசாமி, சின்னப்பசாமி, பெரியப்பசாமி, இளப்பசாமி, நிறைய குலதெய்வங்கள் இருக்குது. அதாவது நிறைய இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை எக்கச்சக்கமான குலதெய்வங்கள். நம்ம வடநாடு பற்றி எனக்கு தெரியாது. நிறைய குலதெய்வங்கள் 100, 200, 300, 1000 குலதெய்வம் இருக்கும். எல்லாம் ஒரு குலத்தை காக்கிறது குலதெய்வம். அதை கேட்குறேன் நான் தெய்வத்தை குறை சொல்கிறேன். குலதெய்வம் கும்பிடுறாங்க. மெயினாக வந்து சிவன் விஷ்ணு கும்பிடுறாங்க, முருகன் பிள்ளையார் கும்பிடுறாங்க. ஆனால் இந்தியாவை வச்சுக்கோங்க, தமிழ்நாடு வச்சுக்கோங்க, இந்திய காக்கிற தெய்வம் இவங்கெல்லாம் இருக்காங்க. அமெரிக்காவில், ரஷ்யாவில், யூரோப் கண்ட்ரிஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், நார்வே, ஸ்வீடன், இங்கெல்லாம் அப்புறம் கத்தார், சவுதி அரேபியா, இங்கெல்லாம் யார் தெய்வம்? ரெண்டு தெய்வம் தான். அவங்க இயேசு கும்பிடுவாங்க, முகமது கும்பிடுவாங்க. முகமது நபி பின்னாடி போறவங்க இஸ்லாமியர்கள், இயேசு பின்னாடி போறவங்க கிறிஸ்தவர்கள், அப்புறம் மோசே பின்னாடி போறவங்க யூதர்கள். இவங்க கடவுள் அல்ல, இவங்க தெய்வம் அல்ல, இவங்க இறை தூதுவர்கள். இயேசு கிறிஸ்து இறை தூதுவர், மோசே இறை தூதுவர், தேவனோடு கடவுளோடு கூட இருந்தவர். இயேசு கிறிஸ்து இருந்தாரு, முகமது நபியும் கடவுளோடு கூட இருந்தாரு. இவங்க வந்து அந்த மதத்துக்குரிய முன்னோடிகள், தூதுவர்கள். இவர்களுக்கு எல்லாமே மேல ஒரு கடவுள் இருக்கிறார். உலக ஜனங்களுக்கெல்லாம் முறை கடவுள். நான் மதத்தை பற்றி பேசல, கடவுளை பற்றி பேசல, எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் அவர் தான். அந்த கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுளைத்தான் இஸ்லாமில் எப்படி கும்பிடுவாங்கன்னா இறைவா அல்லாஹ் கும்பிடுவாங்க. கிறிஸ்தவர்கள் யெகோவா என்று நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தரே. இயேசு கிறிஸ்து மேல பார்ப்பாரு, பிதாவே ஒரு மன்னியுங்கள் அப்படிம்பாரு. அவர் தான் கடவுள். இந்துக்கள் பொதுவாக கூப்பிடுவாங்க, தெய்வமே, ஆண்டவரே, கடவுளே. அவர் தான் கடவுள். அவர் தான் உலக ஜனங்களுக்கெல்லாம் முறை கடவுள். இங்கே 1000 குலதெய்வங்கள் இருந்தாலும்
இவர்கள் இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல நான் வாழ விரும்பல. இருக்கிறார்கள், இவர்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா, நான் ஐயப்ப சாமி குறிப்பிட்டிருந்தேன். நான் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து சிறைச்சாலை சொல்லும் மூலமாக ஐயப்ப சாமி கோயிலுக்கு மாலை போட்டு போனேன். நான் அப்போ போயிட்டு வரும்போது ஒரு தேங்காய், அதை மாதிரி நெய்த்தாங்க சொல்லுவாங்க, இல்லை தேங்காய் உடச்சு, ஒரு தேங்காய் உடம்படாமல் முழுசா வந்துருச்சு. அப்போ வீட்டில் பையன் பிரிச்சு பார்க்கும்போது ஒரு தேங்காய் மட்டும் உடம்படாமல் இருக்கு. அப்போ பக்கத்து வீட்டில் குருசாமி கேட்கும்போது, அந்த பக்கத்து வீட்டில் பெருமாள் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் முன்னாடி 12 கருப்பசாமி இருப்பாரு, அதை உடச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. நான் போனேன். நான் மட்டும் சாமி கும்பிட்டு போனேன். நான் தேங்காய் கையில் அடிச்சு போனேன். நான் போய் பண்ண அப்படின்னா அந்த கல்லால் செய்யப்பட்ட ஒரு இது மாதிரி சிரமமாக இருக்கு. 18 படி 1 2 3 18 படி வரிசையா இருக்குது. கீழே கல் பாவி இருக்கு, தரையில் கல் பாவி இருக்கு. நான் தேங்காய் உடைக்க போறேன். அப்போ ஒரு 14 பையன் பக்கத்தில் நிற்கிறான், தேங்காய் எடுக்க நிற்கிறான். நான் ஐயா பண்ணப்படி கப்பசாமியா மன்னிச்சிருங்க, அங்கே கோயில் நாங்கள் உங்க ஐப்பசாமி கோயில் உடைக்க முடியல, உடைக்கன்னு சொல்லி ஓங்கி எரியறேன். நான் எரிஞ்ச உடனே சில்லு அது நான் பவரானாலும் ஓங்கி எரியறேன். நான் கல்லு கருங்கல், சோப்பு கல் பாதிருக்காங்க. சுக்குனார் ஒரு நொறுங்கலை தேங்காயில மேல மட்டும் இந்த அளவுக்கு ஒரு மேல வந்து அப்படியே எழுதி சொல்மா செய்யும், அது மட்டும் உடையுது. அப்படி என்ன செய்யுது, இந்த 18 படியில இந்த எரிஞ்சது 12 படியில டக்கு 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 12 படி ஏறுது. ஏறி மேல போயிட்டு அங்க திரும்ப டக்கு 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 இறங்கும்போது இந்த சின்ன பையன் கேட்ச் பிடிக்கிறான், கரெக்டாக பிடிச்சிடறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவன் சொல்ற, என்ன சார் இப்படி ஏறுது அப்படிங்கிறான். அதிசயம், அற்புதம். குவாண்டம் சாமி இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல நானு, எந்த சாமி இல்லைன்னு சொல்ல நானு. இவங்களா அந்த குறிப்பிட்ட ஜனங்களுக்கு குலதெய்வம், உலக ஜனங்களுக்கா கடவுள் யார்? அவர்தான் இறைவன், அல்லாஹ், கடவுள், ஆண்டவர், தெய்வம், யெகோவா என்னும் நாமம் கொண்ட தேவனாய கர்த்தரே, அவர் தான் சொல்லுங்க. நான் மதத்தை பேசல, இதான் என்னுடைய எனக்கு கடவுள் உணர்த்துறது, அவர் தான் கடவுள். இதை நீங்க இப்ப பாட்டுகள் இருக்கு, அந்த பாட்டுகள் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க வேற உதாரணம் சொல்ல எனக்கு தெரியாது, நான் யாரும் குறை சொல்ல விரும்பல, எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். நான் குலதெய்வம் என்பது ஒரு குலத்துக்கு, உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள தெய்வம் இறைவன், ஆண்டவர், அல்லாஹ், யெகோவா நாம் கொண்ட தேவனாய கர்த்தரே, தெய்வம், கடவுள். அவர் தான் இறைவன், ஆண்டவர், அல்லாஹ், தெய்வம், கடவுள், தேவன். இதெல்லாம் வந்து பாடல் மூலமாக எப்படி சொல்றாங்க அப்படிங்கிற பாடல்கள் எல்லாம் முக்கியமானது. பாடலாம் அறிஞர்கள் அர்த்தம்லாம் எழுத மாட்டாங்க. அது சில பாடல்களை பாடுகிறேன், தெரிஞ்சு கொள்ளுங்கள். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. கடவுள் என்ற வார்த்தை வந்துருச்சு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதும் இல்லை. இறைவன் அவர்தான். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். தேவன் அவர்தான். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை. அந்த தெய்வம் அவர்தான். உன் மதமா என் மதமா, ஆண்டவர் எந்த மதம்? அட போங்களா, அந்த ஆண்டவன் தான் இந்துவா முஸ்லிமா? உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம்? அந்த ஆண்டவன் அவர்தான். அல்லாஹ் அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அந்த அல்லாஹ் அவர்தான். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த தேவன் அவர்தான். கடவுள் அமைத்து வைத்த மேடை, இணைக்கும் கல்யாண மாலை, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. கடவுளும் வந்துருச்சு, தேவனும் வந்துருச்சு, அவர் மேல இருக்கிறாரு. கடவுள் ஏன் கல்லானார், கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் அவர்தான். இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு, தலைவா உன் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கு. ஆண்டவனே உன் பாதங்களில். இதுல இறைவனும் வந்துருச்சு, ஆண்டவன் வந்துருச்சு. அதுதான் அவர். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. அந்த தெய்வம்
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. அதான் தெய்வம். எல்லாமே நான் சொல்ற எல்லாமே உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் அழைக்கப்படுவது இறைவன், அல்லாஹ், தேவன், யெகோவா நம்முள்ள தேவன், தேவனாய் கர்த்தர், ஆண்டவர், கடவுள், தெய்வம். அதான் இதைத்தான் கடவுள் மேல பார்க்கிறது. இங்க நம்ம தெய்வங்கள் குல தெய்வங்கள். எனக்கு ஒரு குலதெய்வம் பாதி பரமேஸ்வரன், என் மனைவி குலதெய்வம் பொண்ணு நாயனாரு, நம்ம கற்கொலைனாரு, நிறைய குலதெய்வங்களா இருக்குது. குலதெய்வங்கள் இருக்குது, குலதெய்வங்கள் வேறு. இவர்களுக்கும் பவர் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நம்ம மதம் தெய்வங்கள் இல்லைன்னு சொல்லல, இவங்களும் இருக்கிறாங்க. ஆனா உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் அவர் தான். இதுதான் என்னோட முடிவு. குலத்தை காக்கிற தெய்வம் குலதெய்வம், உலக ஜனங்களெல்லாம் காக்கிற தெய்வம் அல்லாஹ், இறைவன், ஆண்டவர், தெய்வம். இஸ்லாமியர்கள் வணங்குகிற அல்லாஹ் இறைவன், கிறிஸ்தவ வணங்குகிற தேவராய கர்த்தர், இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவர், கடவுளே. அதான் இதுதான் முடிவு. இதனால மதச்சண்டை போடாதீங்க. இது எல்லாமே ஒரே கடவுள் தான் பார்க்குறோம். சென்னைக்கு போறதா இருந்தா திருநெல்வேலியிலேருந்து போறவங்க ஒரு பாதையில் போவான், ராமநாதன் போறவங்க ஒரு பாதையில் போவான், சேலத்துக்கு போறவங்க ஒரு பாதையில் போவான், கோயம்புத்தூர் போறவங்க ஒரு பாதையில் போவான். பல பாதையில் வருவாங்க. ஆனால் போய் சேரக்கூடிய இடம் சென்னை. அதான் கடவுள். பல மார்க்கங்கள், கடவுள் மார்க்கம். அது வந்து இயேசு மூலமா கடவுளை தேடலாம், முகமது மூலமா கடவுளை தேடலாம், மோசமாக கடவுளை தேடலாம். நம்ம தேவை வச்சு கடவுள் தேடலாம். மேல ஒரு கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான், என்ன மாற்றம் கிடையாது. அவருக்கு உருவம் இல்லை, ஒளியா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார், அக்னியா இருக்கிறார். கடவுளை குறித்து இஸ்லாமிய ஒரு கடவுள், கிறிஸ்துவ கடவுள், இந்து ஒரு கடவுள் சண்டை போடாதீங்க. கடவுள் ஒரு தான். நீங்க அந்த மார்க்கம் ஒரு பாதையில் போறீங்க, பாதையில் வணங்குறீங்க. மத சண்டை வேண்டாம். மதங்கிறது ஐடென்டிஃபிகேஷன், ஜாதி ஒரு ஐடென்டிஃபிகேஷன். பரமனிலிருந்து ஒரு மனுஷன் பூமிக்கு அனுப்புவாங்க. எப்படி அனுப்புவாங்க? தமிழ்நாட்டில் என்ன வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில் மம்சாரம் கிராமத்தில் முத்துக்குப்பரா தெருவில் விளைச்சி அமைச்சர் தங்கச்சி அம்மாவுக்கும் மகனாக நாடார் குலத்தில் பிறக்க வேணுங்கன்னு சித்தம். இன்னொரு மாதிரி இப்போ நாளைக்கு யாரும் எடுக்கணும், எப்படி எடுப்பாங்க? சிவன்மூர்த்தி நிறைய பேர், சிவன்மூர்த்தி பேர் இருக்காரு, முருகனுக்கு பேர் நிறைய பேர் இருக்கும். முருகன் பேர் நிறைய இருக்கு, ராபர்ட் பேர், முகமது ரபி நிறையா இருக்கும், டேவிட் நிறையா இருக்கும். எப்படி ஆக எடுக்கிறது? அது அட்ரஸ். அதுக்காகத்தான் ராபர்ட்டுங்கிற பேர் பல ஜாதியில் இருப்பாங்க. தேவத வேளாளர், முக்குளத்தூர், நானார், பிள்ளமாட்டி, பல ஜாதி இருப்பாங்க. ஐடென்டிஃபிகேஷன் இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில், இந்த மாவட்டத்தில், இந்த வட்டத்தில், இந்த ஊரில், இந்த ஜாதியில் உள்ள, இந்த மதத்தில் உள்ள, இந்த ஜாதியில் உள்ள இன்னாருக்கு பிறந்த மகன் ஆவியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த பிரிவு முகவரி நான் கொடுத்தது. சரிங்களா? அது ஏற்றத்தாலும் கிடையாது. கடவுள் பணத்தை அனுப்பும் போது அனுப்புறாரு. இந்த குலத்தொழில் பிறக்கணும், இந்த குடும்பத்தில் பிறக்கணும், இந்த மாதத்தில் பிறக்கணும், இந்த ஊர்ல பிறக்கணும், நாட்டில் பிறக்கணும் பிரிச்சு அனுப்புறாரு. அனுப்புறாரு. அது எடுக்கும் சொல்லணுமா இல்லையா? எடுக்கும் சொல்லணுமா இல்லையா? முருகனுக்கு 100 முருகன் இருப்பாங்க தமிழ்நாட்டில். யார் எடுக்கிறது? முருகன் ஒரு ஜாதியிலும் முருகன் பேர் இருக்கும், எல்லா பேர் இருக்கும். கணேசன் ஒரு ஜாதியிலும் கணேசன் இருக்கும். கத்தனாப்படி எல்லா ஜாதியும் பேர் இருக்கும். மானசாமி எல்லா ஜாதியிலும் பேர் இருக்கும், எல்லா ஊர்லயும் பேர் இருக்கும். எடுக்கிறதுக்காக ஐடென்டிஃபிகேஷன். இந்த ஜாதி சேர்ந்த, இந்த மாவட்டத்தை சேர்ந்த, இந்த வட்டத்தை சேர்ந்த, இந்த ஊரை சேர்ந்த, இந்த தெருவை சேர்ந்த, இந்த கிராமத்தை சேர்ந்த அப்படிங்கிறத ஜாதியும் மதத்தையும் கடவுள் பிரித்தார். அது அந்த ஜாதியில ஜனங்களை பிறக்க வைத்தார். இது ஏற்றத்தால் யாரும் கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் உள்ள கடவுள் ஒரே கடவுள். பல பாதையை தேடி கும்பிடுங்கள். மத சண்டை வேண்டாம், சாதி சண்டை வேண்டாம், கடவுள் சண்டை வேண்டாம். உலக ஜனங்களே அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம். இந்து ஜனங்களே அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம். தமிழ்நாட்டு ஜனங்களே அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.